பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், இங்கு எழுந்து அருள்வது இனியே, இங்கு எழுந்து அருள்வது இனியே. கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வெள்ளாளில் தெல்லல் பெருந்துரையான் கல்லை பிசைந்து கனியாக்கி வெள்ளத்தடுத்து வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் என்னோ ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மான. அன்பான நேயர்களே, காலை வணக்கம். இன்று சித்திரை மாதம் 29ஆம் நாள், திங்கட்கிழமை, சோமவாரம், சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த காலையில் கள்ளழகர் ஆற்றில் அந்த வைபவம் பிரமாதமாக மதுரையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது பெரிய சிறந்த வைபவம். இன்று பௌர்ணமி இரவு 10:43 வரை இருக்குது. அதுக்கு பிறகு பிரதமை வந்துடுது. விசாக நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குது. இந்த விசாக நட்சத்திரம் இருக்கிற வரையும் மரண யோகம். அதனால் இன்று நாள் நன்றாக இல்லை. ராகு காலம் எப்போதுமே திங்கட்கிழமை அன்றைக்கி 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, குளியல் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களை, இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது, இந்த கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்கிறது. இப்போ சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. இன்னும் ஒரு 2-3 நாள் இருப்பார். அடுத்து ரிஷபத்துக்கு வந்துடுவார். அதோட புதனும் சேர்ந்துருக்காரு சூரியனோட. குரு இப்போ வந்துட்டார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்துட்டார். நேற்று மத்தியானம் 1:19 வந்துட்டார். அதனால் அவர் மிதுனத்தில் இருக்கார். செவ்வாய் கடகத்தில் இருக்குது. கேது சிம்மத்தில் இருக்குது. சந்திரன் துலாத்துக்கு வந்துட்டார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்காங்க. அவங்க 1.5 வருஷம் அங்கேயே இருப்பாங்க. சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களை, இன்று மேஷராசிக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது என்று பார்த்தோமேனால், மேஷராசிக்கு குரு பகவான் 3ல் வந்துட்டார். ஆனால் அந்த ராசியில் 5ஆம் அதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு நல்ல அமைப்பு. மேஷராசிக்கு சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காங்க. அதுவும் நல்ல சிறந்த அமைப்பு. அதனால் மேஷராசி என்பதற்கு குரு பலம் இல்லை. அதனால் குரு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 3ஆம் இடம் குருவுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை. அவர் பார்க்குற இடமும் அவ்வளவு ஒரு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, பரவாயில்லன்னு சொல்லலாம். அதனால் பார்வை நன்றாக இருக்கிறது. அடுத்து அடுத்த வருஷமும் குரு அவருக்கு சரியாக இருக்காது. 4ஆம் இடம் 2 வருஷம் குருவனுடைய அமைப்பு நன்றாக இருக்காது. ஆனால் 1.5 ஆண்டுகளுக்கு ராகு கேது சனியுடைய பலன் பிரமாதமாக இருக்குது. அன்பான ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு அருமையான நாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய காலங்கள் பிரமாதமாக இருக்கிறது. அதனால் இந்த ஒரு நல்ல நாள், நல்ல காரியங்களாக நடக்கலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு 10ல் சனி இருக்குது. 10ஆம் இடத்துல சனி இருப்பது பெரிய ஒரு நல்ல அமைப்பு. அன்பான நேயர்களை, உங்களுக்கு இப்போ ரிஷபராசிக்கு ஒரு நல்ல பலன்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி, மிதுன ராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு ஜென்மத்துக்கு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு குருபவன் உங்கள் ஜென்மத்தில் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறாரு. அதனால் ஜென்ம குரு இடமாற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி பண்ணும். பிரச்சனைகளை உண்டாக்கும். சொந்த வீடு கட்டிட்டு போகிற மாதிரி வரும். அப்படிலாம் இருக்கும். ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணும். இதெல்லாம் இல்லைன்னா கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வியாழக்கிழமைதோறும் தசாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. அதனால் குருபவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லை. போன வருஷம் இப்போ சித்திரைக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா இல்லை. இப்போவும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இல்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு குருபவான் 12ஆம் இடத்துக்கு வந்துருக்கிறாரு. 11ல் இருந்துட்டு இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். தேவையில்லாத செலவுகளை எடுத்து விடும். பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள்.
அன்பான நேயர்களை, உங்களுக்கு வந்து இந்த குரு பகவானுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு கடகராசி என்பதுக்கு சரியா இல்லை. மற்ற கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு நன்மையாக இல்லை. அதனால் ரொம்ப நிதானமாக பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து. சனி பகவான் 8ல், ராகு 8ல், இதெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யாது. அதனால் ஓராண்டு ரொம்ப கவனமாக, ஓராண்டு உங்களுக்கு இந்த 3 கிரகங்களும் சிறப்பாக இல்லை. பார்த்து பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு நன்றாக இருக்கிறது. குருபான் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு, லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அன்பான நேயர்களே, அது உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான அமைப்பு. அதனால் சிம்மராசி என்பவர்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை அடைவார்கள். அன்பான கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து நேரம் அருமையாக இருந்தது. இப்பொழுது வந்து அந்த கன்னிராசி என்பது குருபான் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார், 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் ஓராண்டு உங்களுக்கு நன்மை இல்லை. 10ஆம் இடத்துல குரு இருந்தாலே பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் கெட்டவைகள் ஏற்படும். மேலதிகாரிகள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நம்ம வந்து மக்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். எல்லோரிடமே அன்பாக நடந்து கொள்ளுங்கள், பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது பதவி வந்து பறிபோகக்கூடாது. அதாவது முன்னாடி போக வேண்டியது பின்னாடி வந்துடக்கூடாது. அதனால் அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக கன்னிராசி என்பவர்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பவர்களை உங்களுக்கு நல்ல நாள். துளாராசி என்பவர்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கிறது. 11 அதாவது 9ஆம் இடத்துல வந்தார். 8ஆம் இடத்துல இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஓராண்டா நீங்கள் எதுவுமே பண்ண முடியல, தடைப்பட்டு இருந்தது, காரியங்கள்லாம் நடக்கலை. அதனால் இப்பொழுது எந்த காரியம் வேணாலும் நடக்கும். உங்களால் முடிந்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது துளாராசி என்பவர்களுக்கு. அன்பான துளாராசி என்பவர்களை, நீங்கள் இந்த துளாராசி துளாலக்னத்தை பிறந்தவங்க வியாபார நோக்கமுடையவங்கன்னு சொல்கிறது. நேர்மையாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க துளாராசிக்காரங்கள்லாம். ஏன்னா திராசு கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நேர்மையானவர்கள். உங்களுக்கு நேரம் கனிந்து இருக்கிறது. நல்ல நேரம், நல்லது செய்யுங்கள், கவனமாக செய்யுங்கள். நல்ல இந்த ஓராண்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அஷ்டம குரு உங்களுக்கு எதையும் செய்ய விட மாட்டார். அதனால் சனி 4ல் இருக்குது, அதுவும் சரியில்லை. சனி 4ல் இருக்கக்கூடாது, சுகம் கெடும், தன்னுடைய சுகத்தை கெடுத்து விடுவாங்க. இதனால ராகு நல்ல இடத்துல, ராகு 4ஆம் இடம் ராகுக்கு நல்லது. அதனால் அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை புதுசாக எதையும் செய்யாதீங்க. புதிய முயற்சிகள் முதலீடு செய்து எதையும் பண்ணாதீங்க. ஓராண்டு பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் எதை வேணாலும் பண்ணுங்கள். அடுத்து தனுசு ராசி என்பவரை உங்களுக்கு தான் பிரமாதமான நேரம். தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ குருபான் 7ஆம் இடத்துல இருக்காரு, அது நல்ல நேரம். 3ல் சனி ராகு இருக்காங்க, அதுவும் நல்ல நேரம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அருமையான நேரம். அதனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான காலம் இந்த ஓராண்டு. ஆனால் சனி ராகு 1.5 வருஷம் இதில் இருப்பாங்க. அதனால் நல்ல தைரியமாக, நிதானமாக, பொறுமையாக, கவனமாக செய்யுங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அதாவது நல்ல நேரம் நல்ல நேரம்னு சொல்கிறீங்களே ஐயா, என்ன பண்ணணும்? நாங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சி பண்ணீங்களோ அதை பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு நான் சொல்லலை. அதனால் நீங்கள் பண்ணுகின்ற காரியங்கள் தடை இல்லாமல் நடந்து நல்லது நடக்கும். இந்த திருமணம் தடைப்பட்ட உங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும். குழந்தை இல்லைன்னா இப்போ இந்த நேரம் குழந்தை அடைக்க வாய்ப்பு இருக்குது. வீடு கட்ட முடியலைன்னா வீடுக்கு ஆரம்பிக்கலாம், வேலைக்கு முயற்சி பண்ணலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இப்படியெல்லாம் நமக்கு அவங்களுக்கு தேவையானது எத்தனையோ இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம செய்திகளானால் நல்லதே நடக்கும். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. ராகு வேற 2ஆம் இடத்துல இருக்குது. 2ல் ராகு இருப்பது அவ்வளவு நன்மை இல்லை. குருவும் உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆரோக்கியம் கெடும் என்று சொல்லுகிறார்கள். எதிர்ப்பும் வரும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த முக்கியமாக நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கெல்லாம் என்னென்னு கேட்டால், இப்போ அங்கேருந்து வந்தோடனே டேபிளை திறந்து ராகத்தை வந்து டேபிள் மேலே எல்லா பேப்பரையும் எடுத்து வச்சுட்டு ஒரு 11 மணிக்கு டீ குடிச்சிட்டு வரோம்னா அப்படியே வச்சுட்டு போகிறீங்க. பக்கத்தில் டேபிள் இருக்காங்க, ஏதாவது முக்கியமான பேப்பரை உருவிட்டாங்கன்னா போச்சு உங்கள் பாடு. அதனால் அந்த மாதிரிலாம் நடந்து கொள்ளாதீங்க. அதனால் அதெல்லாம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் கூட்டிகிட்டு போங்க, யாரையுமே நம்பாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எதிர்ப்பு நிறைய, போட்டி பொறாமல் எதிர்ப்பெல்லாம் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு அதுக்கு இடம் கொடுத்தோம்னா சிரமப்படணும். அதுக்கு இடம் கொடுக்காமல் அலட்சியம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு மகர ராசிக்கு நல்லா இல்லை. கும்பராசிக்கு அருமையாக குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, நல்லது. இருப்பினும் 7.5 நடக்குது. 7.5 சில பேர் சொல்கிறாங்க கும்பராசியெல்லாம் சொந்த வீடு கெடுதல் பண்ண மாட்டான், அடுத்த வீட்டுக்கு தான் கெடுதல் பண்ணுவான் அப்படின்னா அந்த சனி பகவானுக்கு நீதிமான்னு பேர் கிடையாது. யார் வீடாக இருந்தாலும்
அவருக்கு என்ன கட்டளை இருக்கோ அதை அவர் செஞ்சுதான் ஆகும். சொந்த வீட்டுக்கு கெடுதல் பண்ண மாட்டேன்னா அப்போ அடுத்த வீட்டுக்கு கெடுதல் பண்ணுவாரா? அப்போ அவருக்கு பேர் நீதிமானா, தர்மவானா, சனீஸ்வரனுக்கு பேர். எந்த வீடாக இருந்தாலும் அந்த ஏழையுடைய தாக்கத்தை அவர் செய்து தான் தீர்வார். அவர்கிட்ட மட்டும் அந்த ஓரவஞ்சனை, என் வீடு, சொந்த வீடு, சொந்தக்காரன், அண்ணன் தம்பி, இந்த உறவுகள்லாம் சனி பகவான்கிட்ட கிடையாது. நேர்மையானவர், நியாயமானவர். அவருக்கு என்ன ஆளுமை இட்டிருக்காங்களோ, இறைவன் கட்டளை இட்டிருக்காங்களோ அந்த கட்டளையை அவர் கரெக்டாக செய்வார். அதனால் எந்த வீடாக இருந்தாலும் சரி, மகரமாக இருந்தாலும் கும்பமாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் ஏழைகளுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அதை அனுபவிக்கின்றவர்களுக்கு தான் தெரியும். நாங்கள் சொல்கிறதுனால ஒன்று நடக்காது. அதனால் இந்த ஏழைகளுடைய தாக்கம் கும்பராசிக்கு இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு ஏழைகளுடைய தாக்கம் இருக்கிறது. நீங்களும் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குருபவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் குருபவானுக்கு நல்ல இடம் இல்லை. 4ஆம் இடம் வாகன யோகங்கள், அதில் வாகன யோகத்தை தரக்கூடிய நேரம். அதனால் அந்த இடத்துல குரு வர்றது நன்மை செய்யாது. அதனால் வாகனத்தால சிரமங்கள்லாம் ஏற்படும். பார்த்து மெதுவாக வண்டி வாகனங்களில் மெதுவாக போங்க. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். 7 இருக்குது. மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள்லாம் 7 சனி இருக்கிறது. அவங்களுக்கு வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று என்றெல்லாம் வரும். 30 வயதுக்குள்ளே வந்தால் முதல் சுற்று, 30லேருந்து 50க்குள்ளே வந்தால் 2வது சுற்று, அதுக்கு மேலே வந்தால் 3வது சுற்று. அதனால் முதல் சுற்று மங்கு சனி, 2வது சுற்று பொங்கு சனி, 3வது சுற்று மரணச்சனி. இந்த மரணச்சனியை தாண்டி நிறைய பேர் வாழ்ந்துருப்போம். அதனால் அதை பற்றியெல்லாம் பயப்பட வேண்டாம். அன்பான நேயர்களை சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். கோடர் திருப்பதியம் பாராயணம் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களை நமக்கு முன்னோர்கள் எப்படியெல்லாம் நமக்கு தந்திருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் தினம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நாங்கள் சைவ சமய புலவர்கள் என்று சொல்லி 63 நாயன்மார்கள் நம்மகிட்ட வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி நமக்கு சொல்லியிருக்காங்க. கண்ணப்ப நாயனார் எப்படி நமக்கு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அவர் யாருக்கும் எதுவும் சொல்லலை, எந்த பாட்டும் பாடலை, எந்த பக்தியும் அவர் செய்யலை. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே மோட்சத்துக்கு போயிட்டார். இறைவனை கும்பிடுறதுக்கு ஆரம்பித்தோன்னா அவருடைய பக்தி ரொம்ப முரட்டுத்தனமான பக்தி. அந்த பக்தி மாதிரி உலகத்தில் வேறு யாராலும் கொடுக்க முடியாது. தன்னுடைய கண்ணையே இறைவனுக்கு பறித்து கொடுத்தவர் அந்த கண்ணப்ப நாயனார் தான். கண்ணை தோண்டி எடுத்து இன்னொருக்கு வைக்கலாம் என்பதை அறிவுறுத்தியவர், அதை உலகுக்கு எடுத்து காட்டியவர். அதுக்கப்புறம் கண்ணை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணலாங்கிற ஒரு மருத்துவரை கண்டுபிடிச்சது காரணம் கண்ணப்ப நாயனார் தான். அந்த கண்ணை அப்பியதுனால் கண்ணப்ப நாயனார். ஒரு கண்ணு போச்சு, 2 கண்ணு, 2வது கண்ணையும் கொடுக்க தயாராகிட்டார். அதெல்லாம் இறைவன் கண்ணப்பா நீல் என்று சொல்லி கண்ணப்பனுக்கு மோட்சம் கொடுத்து உடனே தன் கூடவே அவர் அழைச்சிட்டு போயிட்டார். அதாவது வேடுவ குல, அதாவது ஆதி காட்டுவாசி, வேடுவ குல தலைவன். அதனால் தின்னனார்னு அவருக்கு பேர். அவர் ஒரு வாரம் தான் தினம் வெறும் மாம்சமாக பறித்து கொண்டு சாமிக்கு வச்சு படைச்சி சாமி கும்பிட்டார். அது என்ன, அவர் கடித்து பார்த்து ருசி நல்லா இருக்கான்னு பார்த்து எச்சல் பண்ண கொடுத்தார். அபிஷேகம் பண்ணுறதுக்கு வாயில் தண்ணு துப்புனார். தலையில் வச்சிருந்த பூ எடுத்து சூடினார். இதெல்லாம் அவருக்கு இறைவனுக்கு இப்படி செய்யலாமா கூடாதாங்கிறது அவருக்கு தெரியாது. ஏன்னா படிக்கலை. ஒரே முரட்டுத்தனமான பக்தி. இறைவனை நம்ம கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி செஞ்சார். அவர் சாப்பிட்டு மிச்சத்தை தான் கொடுத்தார். நான் சாப்பிட்டையா பிரமாதமாக இருக்கு, நீனும் சாப்பிடணும்னு கொடுத்தார். எவ்வளோ பெரிய உயர்ந்த பக்தி பார்க்கணும். அதனால தான் அவருக்கு மோட்சம் சீக்கிரமாக கிடைச்சது. இப்படிலாம் நிறைய அடியார்கள்லாம் நமக்கு வாழ்ந்துருக்கிறாங்க. பட்டாத்தார் வாழ்ந்திருக்கிறாரு. பட்டாத்தார் இப்பொழுது நம்மோட வாழ்ந்தவர். அவர் மாதிரியெல்லாம் ஒரு பெரிய அடியார்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவருக்கெல்லாம் மரணமே கிடையாது. அப்படியே சுரூபமாயிட்டார். இறைவனாக அப்படி காட்சி கொடுத்துருக்காரு. அதனால் அவரெல்லாம் எப்படியெல்லாம் எவ்வளோலாம் என்ன அருமையெல்லாம் பாடியிருக்காரு. எத்தனை கவிதைகள்லாம் பாடியிருக்காரு. பாடி உலகுக்கு நமக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் மிக அழகாக தந்திருக்கிறாரு. அது மாதிரி ரமண மகரிஷி அவங்கெல்லாம் எப்படி நமக்காக வாழ்ந்து இன்றும் ஜோதியாக இந்த திருவண்ணாமலையில் அப்படியே பேரொழியாக காட்சி தந்து கொண்டிருக்கின்ற மகான் ரமண மகரிஷி இவங்கெல்லாம் நமக்கு அப்படியே நிறைய நமக்கு மக்கள் வாழ்வதற்கு தத்துவங்களை நமக்கு தந்து கொடுத்திருக்கிறார்கள். பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழியில் நாம் சென்று எல்லாம் வல்ல எம்பெருமான இறைவனை பிரார்த்தனை செய்து நலம் பெற வேண்டும். தவறு செய்யக்கூடாது. சிவாய நம என்று சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும். அதனால் இன்றைக்கு திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபடக்கூடிய நாள். எல்லோரும் இறைவனை வழிபட்டு நலம் பெற்று, கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும்,
கட்டங்கள் எல்லாருக்கும், யாருக்கும் கட்டம் இல்லாமல் இல்லை. பெரிய கோடீஸ்வரனுக்கும் அவனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு போட அவனுக்கு கட்டம் இருக்கத்தான் செய்யும். நம்ம மாதிரி ஆளுகளுக்கு 150க்கு கட்டம் இப்படிலாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. இறைவன் இருக்கிறார், பார்த்து கொள்ளுவார். இறைவனை நாடுவோம், நல்லருள் செய்வோம். அன்பான நேயர்களை, நம்ம இறைவனை நாடி அவனுடைய நாமங்களை நாம் சொல்லி வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு இறைவன் நிச்சயமாக நல்லருள் செய்வார். நாம் எல்லோரும் நலம் பெற வேண்டும். நம்முடைய குழந்தைகள்லாம் நலம் பெற வேண்டும். நம்முடைய குழந்தைகள்லாம் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். கை நிறைய சம்பாதிக்கணும். கஷ்டப்படக்கூடாது. நிறைய தான தர்மங்கள்லாம் செய்யணும் என்று சொல்லி இதுக்கெல்லாம் எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனுடைய அருள் நமக்கு வேண்டும். அடுத்தபடியாக வள்ளல் பெருமான், வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு வேண்டும். இவங்களை பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.